ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் நான் மஞ்சள் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சூப்பராக அரைச்சி விட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். மசாலா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா வறுத்தரைச்சி சாம்பார் பண்ணாக்கா ஆஹா தேவாமிருதமாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கந்தும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அந்த லெவலில் இருக்கும். பாருங்கோ, இந்த மஞ்சள் வெள்ளரிக்காயை நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு 1 இன்ச்சுக்கு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கர்நாடகாவில் இது மங்களூர் சௌத்தைக்காயன்னு சொல்லுவாள். இந்த சம்மர் சீசனில் நிறைய வளரும். இது சூப்பராக இருக்கும். நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால நமக்கு எதேச்சா கிடைக்கும். நீங்களும் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கோ, சூப்பராக இருக்கும். ஓகேயா? இப்போ நான் குக்கரில் வழுப்பு நாங்கள் ரைஸ் சாப்பிட்றதில்ல, ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதில்ல. நான் மில்லட்ஸ் தான் வச்சுட்டுருக்கேன். ராத்திரியே ஊர் வச்சு 1 கப் அளவுக்கு மில்லட்ஸ் வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கு மேலே ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு வச்சுட்டேன். அப்புறமா இந்த மஞ்சள் வெள்ளரிக்காயை நான் பீஸாக பண்ணியிருந்தேன் இல்லையா, அது 2 தக்காளி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, அந்த வெள்ளரிக்காய்க்கு நான் தண்ணி தொளிச்சுட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றில, ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கூழாக வெந்துடும் நிறைய தண்ணி விட்டுட்டாக்கா. அதான் சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். அப்புறம் ப்ரெஷர் போனப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு மசாலா அரைக்கணும். எதுக்கு? சாம்பாருக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா 1 டீஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 டீஸ்பூனுக்கு மல்லி ஆனால் தனியா, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற பேட்கி சில்லி குண்டூர் சில்லி 2 சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மெந்தியும், 1 டீஸ்பூன் மிளகு, பெருங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பட்டை, 1 இன்ச்சுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றலாம். நான் இங்கே புளியே சேர்த்துட்டு வறுத்துட்டுருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. தீக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது, பார்த்து கவனிப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கோ, ஒரு பாத்திரத்தை 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு வெந்த பருப்பு ஓசையெல்லாம் அடங்கின அப்புறம் எடுத்து பார்த்தா அவ்வளோ நல்லா கொஞ்சம் வெந்து பருப்பு அதை சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். இன்னொரு பக்கத்தில் வறுத்தரைச்சிருந்தோம் இல்லையா, எடுத்து வச்சுருந்தோம்ல தட்டில், அந்த மசாலாவே அரைச்சிட்டு இப்போ பாருங்கோ துவரம் பருப்பு சேர்த்து கொதிக்க விட்ருக்கேன். இப்போது மசாலா அரைச்சிருந்தமே அது கூட சேர்த்துருக்கேன். நான் கவனிச்சா தெரியுது உங்களுக்கு, நான் 2 தக்காளி கூட டைரெக்டாக உண்டியாக வச்சுருந்தேன். வெள்ளரிக்காய் கூட அத்தை தோல் நீக்கிட்டு நல்லா கரைச்சிட்டு கூட இந்த சாம்பாருக்கு சேர்த்துருக்கேன். புளி இருந்தாலும் கூட தக்காளி சேர்த்துன்னு பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக எல்லாம் சேர்த்தாச்சு. தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக வரும். நல்லா கொதி வரைச்சே இந்த வெந்த வெள்ளரியை சேருங்க. முதல்ல சேர்த்துட்டா ரொம்ப குழஞ்சிடும், அதனால தான் லாஸ்ட்டில் சேர்க்கணும். அப்புறம் குக்கரில் வைக்கச்சு கூட சும்மா தண்ணி தொளிச்சு வைக்கணும். ஏன்னா அதுலேயே நிறைய மாய்ஸ்டர் இருக்கும் இல்லையா, சீக்கிரம் வெந்துடும். வேண்டாம் குக்கரில் வைக்கிறதுனா நீங்கள் வழியிலையும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வேலை ஈஸி ஆகிட்டோன்னு இதெல்லாம் அப்படி தான் ஃபஸ்ட் பட்டாப்பட்டான்னு ஆகிடும், அதனால தான் அப்படி வச்சுருப்பேன். பாருங்கள், எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நொறையாக வரும் பாருங்கள், மேலே நொறைச்சி வந்துருக்கு பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்ட் இருக்கும். சுட சுட சாதத்துக்கு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிண்டு இந்த மங்களூர் வெள்ளரியை குழம்பு சாய்ச்சிண்டு சாப்பிட்டதுன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கும். எப்போவும் ஒரு பிடி அதிகமாகவே சாப்பிட்றீங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே மசாலாவே நீங்களும் பார்த்து வறுத்து அரைச்சிட்டு பண்ணுங்க. ஆஹா பாருங்கள், மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லி தழையை போட்டு விட்டாக்கா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயத்தூள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கோ, சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் செஞ்சு பாருங்கோ.